மாநிலத்தின் முதலமைச்சர். அவங்க நேரா இங்க இருந்து ஒரு வழக்குல போய் மாட்டுறாங்க, போறாங்க, அங்க போய் கேஸ் முடிஞ்சிட்டு அரெஸ்ட் ஆயிட்டு உள்ள போயிடுறாங்க. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பதவியில இருக்கும் பொழுது அது பக்கத்து மாநிலத்துல போய் அரெஸ்ட் ஆகிட்டு போயிடுறாங்க. அதுவும் நம்மளை உண்மையிலே அதுவுமே அடுத்து தமிழ்நாட்டுக்கு மிக ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய சம்பவம். அதுக்கு அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த கிரானைட் ஊழல், திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய அந்த விசாரணை அறிக்கை 1 லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது நாளாவதான் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வச்சது போல இங்க நடந்த வெள்ளம், சென்னை வெள்ளம், எல்லாரும் சொன்னாங்க அவங்களுடைய கவனக்குறைவுனால நடந்தது அப்படின்னு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஒரு கவனக்குறைவுனால மக்கள் பதறி போயிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. இது இது இந்த விஷயங்கள் இந்த மாதிரி இந்த 5 வருடங்கள்ல நடந்த 4 விஷயங்களுக்கு கூட தமிழ்நாடு ஒரு ஒழுக்கப்படவில்லை என்றால் இதற்கு மேல வேற என்ன சம்பவம் நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளை ஒழுக்கிறதுக்கு, அதாவது நம்ம இருக்கிற நம்மளே நம்ம அறியாம இருக்கிற ஒரு மயங்கிய நிலையில இருக்கிறோம். ஒரு வாழ்க்கையில இருக்கு, தினசரி வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள்லையும் மற்ற விஷயங்களையும் நம்ம மறந்து பழம்பெருமை பேசி, தமிழ் பெருமை பேசிக்கிட்டு, மன்னர்களை பற்றி பேசிக்கொண்டு, வேற விஷயங்களை பேசிக்கிட்டு, நம்ம அரசியல் நம்ம பேசிக்கிட்டு இருந்த குவார்டர் பிரியாணி இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கிட்டு நம்ம எவ்வளவு நாள் இந்த மாதிரி நம்ம பொறுத்திருக்க போறோம். இந்த 4 விஷயங்கள் நம்ம உலுக்கி எடுத்து ஆக வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து வரணும். குஜராத் மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நடந்த அந்த பிளேக்ங்கிற அந்த ஒரு நோய் பரவச்சு 15 வருடங்களுக்கு முன்னால் சூரத்துல தான் ஆரம்பிச்சது. நீங்க சூரத்தை போய் பாருங்க. சூரத் வந்து சுத்தத்திற்கு நம்மளுடைய இந்தியாவிலேயே மிகவும் தலை சிறந்த நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரத் நகரம் தான். ஆனா அந்த பிளேக் நோய் வரதுக்கு காரணமா இருந்தது அந்த சுத்தமின்மை தான், பிளேக். ஸோ அந்த நகரத்தை அது உலுக்கி போட்டுச்சு. அந்த நகரத்தோட அமைப்பையே அது மாற்றிடுச்சு. அதே குஜராத் மாநிலத்திலே எடுத்துக்கோங்க, கல்கத்தா எடுத்து வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க. சுதந்திரத்தின் நேரத்துல அங்க நடந்த மதக்கலவரம், அந்த மதக்கலவரம் பல்வேறு உயிர் கொண்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கல்கத்தா நகரத்துல இன்னைக்கு அப்புறம் ஏதாவது மதக்கலவரம் நடக்குதுன்னு கிடையவே கிடையாது. அந்த நகரத்தினுடைய அமைப்பை தன்மையே மாற்றிடுச்சு. அது அந்த மாதிரியான உலுக்கிய சம்பவங்கள் ஒரு நகரத்தையும் ஒரு மாநிலத்தையும் ஒரு நாட்டையும் பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. அதை போல தமிழகத்தை இந்த 4 சம்பவங்கள் உலுக்கி இருக்கிறதுங்கிறது நம்ம தமிழர்கள் உணர வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அது உழுக்கினதுக்கு காரணம் தான் இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி கொண்டு வந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் நாம தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதற்கு அப்புறம் நாம விடுத்துக் கொள்ளவில்லை என்றால் இதுக்கு மேல உழுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னன்னா நம்மளே வந்து அடுத்து எங்கேயாவது கொண்டு போய் இதுல பண்ணாதான் வெள்ளம் வந்து வெள்ளம் இப்ப நம்ம நிறைய பேர் வெள்ள நிவாரணத்துல கலந்துக்கிட்டது காரணம்னா அந்த வெள்ளம் தண்ணி கால் வரைக்கும் வந்து நம்மளை விட்டுருச்சு. அதனால அது நம்ம போய் வெள்ள நிவாரணத்துல கலந்துக்கிட்டோம். இதுக்கப்புறமும் நம்ம விழுத்திக் கொள்ளவில்லை என்றால் அடுத்தது என்ன இருக்கும்? பயன்படுத்துறதுக்காக சொல்லவில்லை, அதான் உண்மை, இதுதான் உண்மை. அப்பதான் விழிச்சுக்கோமா நம்ம? அப்ப தலைக்கு மேல தண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இல்ல நான் இது தப்பு அப்படிமா? இல்ல, கால்ல தண்ணி வரும்போதே விழித்துக் கொள்பவன் தான் மனிதன். அந்த அந்த இடத்துல கோபம் வந்துடணும். தப்பு நடக்குது, ஏதோ இடத்துல தவறு நடக்குது. அது யாருனால, எதனால? அதனால இல்ல, தவறு நடந்திருக்கு. தண்ணி இந்த கட்டடத்துக்கு கீழே வந்துருச்சு. தண்ணி 19 வருடங்கள் நாங்க இருக்கிறோம். இந்த கட்டடத்துக்கு தண்ணி வந்தது கிடையாது. இந்த கட்டடத்துக்கு கீழே தண்ணி வந்துச்சு, உள்ளார வந்துச்சு. அந்த சாந்தி நாளையில் ஆரம்பிச்சு வரைக்கும் தண்ணி வந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த 4 விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை புரட்டி போட்ட சம்பவங்கள். இது நம்மளை உழுக்க வேண்டும். இந்த உழுக்கல் கண்டிப்பாக ஒரு பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வருங்காலத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி 1916 நடந்த அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியில நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி இப்ப வருங்காலத்தில் நடக்கணுங்கிறது தான். அதுக்கான விதையை தான் நம்ம இப்ப போடுறோம். இந்த விதை எப்படி ஆலமரமா எவ்வளவு சீக்கிரமா வரப்போகுது, எப்படி வளரப்போகுதுங்கிறது தான், காலம் தான். அது மட்டும் தான் நான் மீண்டும் உறுதியாக கூறுகின்றேன். மாற்றம் வரத்தான் போகுது. அந்த மாற்றத்தை எவ்வளவு விரைவா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற சவால். மாற்றம் வராமலாம் இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் சோடை போனவங்க கிடையாது, அந்த அளவுக்கு ஒன்றும் அறிவில் குறைந்தவர்கள் கிடையாது. நம்மளும் விழுத்து கொண்டு வரணும் தான். நிறைய மாற்றங்கள் நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவுக்கு வந்த மாற்றங்கள், பல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தான் ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா அந்த சமூக நீதிங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அந்த நாத்திகம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் நம்ம மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே இங்க இருந்து ஆரம்பிச்சது. அதனால நம்ம இந்த மாதிரி மாற்றங்களும் கண்டிப்பாக நம்மளால கொண்டு வர முடியும். எங்களுடைய செயற்குழு, எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நாம் இந்த அரங்கத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது இந்த மாற்றம் கண்டிப்பாக நிகழும். அதற்கான தொடக்கத்தை தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணும். அதை நம்மளால செய்ய முடியும். மாற்றத்திற்கு கட்டாய தேவை இருக்கின்றது. நம்மை உலுக்கிய 4 சம்பவங்களை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த 4 சம்பவங்களை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரியும். காலப்போக்கில் மறக்க முடியாது.
அதான் ஊழல்ல நம்ம சொல்ற பாருங்க, இப்ப நீங்க 2-3 நாளைக்கு மேல சட்டசபையில சொல்றாங்க மதுவிலக்கை எங்களால கொண்டு வர முடியாது, அது காரணம் 30,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு வேணும், 1 லட்சம் கோடி ரூபாய் கிரானைட் ஊழல். அப்ப 3 வருஷத்துக்கான உங்களோட வருமானம் அது இருக்கு, அதான் ஊழல். யாரோ ஒருத்தர் பேசுறீங்க ஊழல் அவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. 1 லட்சம் கோடி ரூபாய் 3 வருஷத்துக்கு நீங்க மதுவிலக்கை கொண்டு வந்தீங்கன்னா அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வருமானத்துல உள்ளார இருந்து கஜானாவில் இருந்துருந்துச்சுன்னா 3 வருடத்துக்கு உங்களால வருமானத்தை நம்மளால சமாளிச்சிருக்க முடியுமே. அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் யார் வீட்டு சொத்து, யாரோட பணம்? உங்களுடைய பணம். நீங்க உழைக்கிறது, நான் உழைக்கிறது, அவங்க உழைக்கிறது, இவங்க உழைக்கிறது, எல்லாம் உழைக்கிறது. எதுக்காக உழைக்கிறோம்? நாளைக்கு நம்மளுடைய குடும்பத்துக்காகவும் நம்மளுக்கு சொத்து சேர்க்கணும், நம்ம சாப்பாடு சாப்பிடணும், அதுக்காக உழைக்கிறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஊழல்ங்கிறது நம்மளுடைய பணத்தை திடீர்னு யாரோ ஒருத்தர் நமக்கே தெரியாம பிக் பாயிண்ட் அடிச்சுட்டு போறது தான் அது ஊழல். சாதாரணமா பேசுறோம், ஆனா நம்மளோட இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் ஒரு சமூகம் உழைச்சிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் அது ஊழலா பணம் களவாடப்பட்டு கொண்டிருக்கிறது. சாதாரண கிடையாது. நம்ம பாக்கெட்ல ஒருத்தன் கை வைக்கிறான்னா நம்ம விடுவோமா? இது நம்ம இப்ப நம்ம விட்டுட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, அங்க அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழலோ மற்ற ஊழல் அது நம்ம பாக்கெட்டுங்கிறத ஒண்ணு நம்ம முழுமையா உணர்லங்கிறது தான். நம்ம பாக்கெட்டு தான் அது, நம்மளோட டாக்ஸ், அது நம்மளோட வரிப்பணம், அது வேற யாரோட பணம்? எங்க இருந்து வருது? மத்திய அரசு வந்து சும்மா கொடுக்குறாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம வாங்குற ஒரு பொருள், நம்ம எடுத்துக்கொள்கின்ற ஒரு சேவைக்கு நம்ம பே பண்ற வரிதான் அந்த கஜானாவுக்கு போகுது, வேற ரூபாய். நம்ம இப்ப பாருங்க, நான் இங்க இருந்து இப்ப இந்த இடத்துல இங்கே நம்ம மாரியப்பன் இருக்காரு, அவர்கிட்ட போய் அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு பணத்தை அவருடைய அனுமதி இல்லாம நான் எடுத்ததான், என்ன மாரியப்பன் எப்படி பாப்பாரு, என்ன மாதிரி நினைப்பாரு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க பேசுற அவ்வளவு என்னை பற்றி இருக்கிற மதிப்பு அவ்வளவு போயிடும். ஆனா அரசியல் வரும்பொழுது நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஊழலை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்கின்ற ஒரு மனப்போக்கு இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. அதை விடவே கூடாது. அதை போன்ற ஒரு மனப்போக்கு நம்மளே அழித்து விடும். அதை இந்த வெள்ளம், அதாவது என்ன சொல்றாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிம்பாங்க. அதே போலதான் அந்த வெள்ளம், சென்னைக்கு வந்த வெள்ளம் பாத்தீங்கன்னா அவ்வளவா உயிர் பலியை எடுக்கல. அந்த மாதிரி உயிர் பலியை எடுத்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால தாங்கி இருக்கவே முடியாது. நம்ம சமூகம் தாங்கி இருக்காது. நம்ம வந்து கால் வரைக்கும் தண்ணி வந்துச்சு, இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துச்சு, இது வரைக்கும் தோள்பட்ட வரைக்கும் தண்ணி வந்துச்சு, விட்டுருச்சு. ஒரு சிலர் இறந்துட்டாங்க, அவர்களுக்கு மரியாதையோட நான் சொல்றேன், ஒரு சிலர் இறந்துட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா இருந்தாலும் பெரிய அளவு உயிர் சேதத்துல தப்பிச்சிட்டோம். கடவுள் அல்லது இயற்கை நமக்கு, அல்லது நம்மளுடைய மூதாதையர்களுடைய அந்த எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு எச்சரிக்கை தான் இந்த வெள்ளம்ங்கிறது தான் என்னுடைய இது. நம்ம எடுத்துக்கணும், அப்படிதான் எடுத்துக்கணும். இதற்கும் நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இதற்கு மேல நம்ம என்ன சொல்ல வருது? நான் பயப்படுத்த விரும்பவில்லை, இதுதான் உண்மை. அந்த தொலைக்காட்சியில நிறைய பேர் அந்த வெள்ளத்தினப்ப இன்டர்வியூ கொடுத்ததை பார்த்தேன். அவங்க சொல்றாங்களே, பயந்து போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த தண்ணி படுத்துட்டே இருந்தோம், தூங்கிட்டே இருந்தோம், திடீர்னு வந்துருச்சு. நான் 23 வருஷமா சென்னையில இருக்கேன். சோ எல்லாம்ங்கிறது ஒரு 4 விஷயங்கள்ல ஒன்று. சோ அதை போன்ற ஒடுக்கியதுனால்தான் நாங்க இப்ப இந்த மாதிரி அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி, நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி தொழில்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் விட்டு கொஞ்சம் விலகி அப்படியே செங்குத்தாக வேறு திசையில பயணிக்கிறதுக்காக முடிவெடுத்துருக்கோம். இப்போ நீங்க ஒரு சில நண்பர்கள் சொன்ன மாதிரி நீங்களும் அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. அதனால இதை நம்ம மிகவும் தீவிரமாக வீரியத்துடன் வருங்காலத்தில் எடுத்துட்டு போவோம் கண்டிப்பாக. இன்றைய கூட்டத்தின் நோக்கம் என்கிறது என்னன்னா, ஒரு 45 உறுப்பினர்களை அழைத்து அதுல ஒரு 20 உறுப்பினர்களை எங்ககிட்ட ஒரு சில தினசரி சேவைகளை எங்களுக்கு நம்ம அந்த கட்சி அலுவலகத்துக்கு மற்ற விஷயங்களுக்கு தேவை, அதுக்கு எப்படி நாம அவங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைய கூட்டத்தின் நோக்கம். அதனால ரொம்ப பெரிய அளவில் ஒன்று திட்டமிட்டு இன்றைய கூட்டத்தை இது பண்ணல. ஆனா இருந்தாலும் இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, மிக்க நன்றி. இதுக்கு அடுத்ததாக இதுல நம்ம பார்த்தோம்னா ஒரே விஷயம், இது நம்ம என்ன எடுத்துட்டு போறோம், கொள்கையெல்லாம் ஒரு சிலர் சொன்னாங்க, நம்ம கொள்கையெல்லாம் இன்னும் பல மாற்றங்களை எடுத்துட்டு வரலாம், புதிய கொள்கைகள், முன்னோக்கு திட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். இதை நம்ம என்ன முயற்சி செய்யறோம் அப்படின்னா, இதை போன்ற சேவை, உங்களை போன்ற சேவை மனப்பான்மை உள்ள மக்கள் உள்ளங்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், பெண்கள், பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் சேர்ந்து அரசியல் புரியக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை உள்ள சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தளத்தை தான் நம்ம உருவாக்க முயற்சிக்கிறோம். அப்படின்னா என்ன சொல்ல வரோம்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல 5 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னா, இந்த 5 பேரோட இந்த செயற்குழு நாங்க நிறுத்திக்க போறது இல்லை. யாரோ உங்கள ஒருத்தர் யாரோ வந்தீங்க, நாங்க பொறுப்படுத்துக்கிறோம் அப்படின்னா உங்களை நாங்க உள்ள எடுத்துக்குவோம். அல்லது வேற யாராவது ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியோ அல்லது வேற யாராவது ஒரு சேவை மனப்பான்மை உள்ள என்ஜிஓ ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவங்களோ அல்லது வேற யார் வந்தாலும் அவங்களுக்கு நீங்க
இடத்தை கொடுத்து எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய நாங்கள் இதை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றோம். கேமராவில் அது ஓடிட்டு இருக்கு, ரெக்கார்ட் பண்றாரு. எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இது ஒரு அரசியல் தளம். பல்வேறு துறை சார்ந்த சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் வந்து நேர்மையான அரசியல் செய்வதற்கு தேவையான ஒரு அரசியல் தளமாகத்தான் இதை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சொந்த சொத்தாக இதை உருவாக்கவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், பிற்காலத்தில் வருங்காலத்தில் யாரேனும் தலைவர்கள், யாரேனும் மிகப்பெரிய ஒரு சேவை நிறுவனங்கள் முன்வந்து இதில் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்ற முன்வருவார்கள் என்றால், எங்களுடைய பொறுப்பிலிருந்து விலகி அவர்களுக்கு பொறுப்பையும் பதவியையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதை அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் விஷயம். மிக மிக மகிழ்ச்சி உங்களுடைய கருத்து பகிர்வுகள் எல்லாமே. அதனால மாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கு ஆரம்பித்து அது எவ்வளவு விரைவில் இதை முடிக்க முடியுங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். அதனால நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. தனிப்பட்ட முறையில் ஒரு சிலர் நம்ம சந்திச்சு உங்களுக்கு நேரம் இருந்தால் நம்ம சந்திச்சுட்டு போகலாம். மீண்டும் இதற்கு மேலும் வேறு ஏதேனும் விவரங்கள் உங்களுக்கு தகவல்கள் தேவைன்னா எங்ககிட்ட நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய அலுவலகம் கட்சி அலுவலகம் இங்கே கிடையாது. கட்சி அலுவலகம் 13வது மெயின் ரோடுல. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 30-40 பேருக்கு மேலே இருந்தால் அந்த அலுவலகத்தில் உட்கார முடியாது. அதனால் இங்கே இருந்து நல்லா இருக்கும், இங்கே வந்தோம். அதான். நன்றி, வணக்கம்.